வணக்கம், இது ஸ்மீவா டாக் ஷோ வித் entrepreneurs. இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் CEO ஆஃப் தி இயர் அவார்டு 2024 ஃபார் பேராக் ஸ்டேட். நம்ம கூட வந்து ரேலி மினி மார்க்கெட் உரிமையாளர்கள் இருக்காங்க, திரு ராஜன் மற்றும் திருமதி எலன். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் வியாபாரத்தை பற்றியும் உங்களை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். பட் முதலாவதாக உங்களோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருங்க. என் பேர் எலின் மேரி ராஜேந்திரன். இது என் ஹஸ்பண்ட் யுவராஜன். நாங்கள் வந்து ஒரு 12 வருஷமாக பிஸ்னஸ் லைனில் இருக்கோம். பிஸ்னஸ் வந்து ஆக்சுவலி ஃப்ரம் மை ஃபாதர். ஸோ நான் அவர்கிட்டேருந்து டேக் ஓவர் பண்ணினேன். அவர் ஒரு 20 வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு 2013 இந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணினோம். ஸோ 2013 இந்த மினி மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து இங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே. ஸோ இது வந்து அப்பா வந்து ஆரம்பித்த ஒரு வியாபாரம், அது பிறகு நீங்கள் வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. ஓகே. ஆனால் அவர் உங்கள் கைக்கு வரும்போது அப்போ வந்து ஒரே ஒரு கடை தான்? ஒரே ஒரு கடை தான், அவரோட கடை. ஓகே. ஸோ இந்த மினி மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா அப்பா கூட? அப்பா கூட சின்ஸ் 8 வயசுலேருந்து நான் அப்பா கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதோட வியாபாரம், அதோட நுணுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எப்படி சார்? எனக்கு இந்த வியாபாரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது சார். நான் கல்யாணம் பண்ணணுன்னு தான் இந்த வியாபாரமே எனக்கு தெரியும். ஏன்னா அப்போவில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பேக்கிங் ரெடியாக இருக்கும். அப்போலாம் கிலோ கணக்கில் போட்டு கொடுக்கணும். அப்போ நான் கல்யாணம் பண்ணி வரும்போது இவங்க சொன்னாங்க, கடையை எடுத்துருவோம், அப்பா கொடுக்குற கடையை நம்ம ரன் பண்ணுவோம். அப்போ நான் சொன்னேன், நான் வேலை செய்கிறேன் வேறு இடத்துல. அப்போ நான் சொன்னேன், நம்ம வேணாம், நான் தான் வேலை செய்கிறேனே, இது கடையை எடுத்துக்கிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு தெரியும் இது, நான் ரன் பண்ணுவோம், சரி எடுப்போம்னு சொல்லிட்டேன். அப்போ கடையை எடுத்தோன்னே மாமனார் கடையை எடுத்து கொடுத்தோன்னே ஜாமான் குறைவாக தான் இருந்துச்சு. அப்போ எங்கள்கிட்ட முதல் இல்லை பட்சத்தில் உடனே எங்கள் மாமியார் தான் அவங்க சங்கிலியை வச்சு 7500 கொடுத்தாங்க. நாங்கள் கேட்கல, அவங்களே வந்து கொடுத்தாங்க. அந்த 7500 எடுத்து அதில் வந்தவங்க தான் நாங்கள். ஓகே. சரியாக தூக்கம் இருக்காது, சரியாக சாப்பாடு இருக்காது, சரியாக நிம்மதியாக வெளியே போக முடியாது, ஒரு கல்யாண காட்சி கூட ரொம்ப போக முடியாது. ஏன்னா கடையை வந்து நாங்கள் அடைக்க மாட்டோம், இன்ன வரைக்கும் அடைச்சதில்லை. 24 மணி தொடர்ந்து தான் இருக்குது. அப்போ இந்த 7500 கொடுத்தவங்கள கொடுத்துருக்காங்க, நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வேலை செய்யணும், நான் ஒன்றும் வேலை செஞ்சேன். அப்போ இவங்க கடையை இருப்பாங்க, காலையில் இவங்க பார்த்துக்குவாங்க, கடையை நான் காலையில் திறந்து விட்டு போயிடுவேன், வேலைக்கு போயிடுவேன். அப்போ கடையை இவங்க பார்த்துக்குவாங்க. வேலை முடிஞ்சு வந்தோடனே நான் வந்து கடையை பார்த்துக்குவேன். ராத்திரி 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் கடையை பார்ப்போம். கடையை பார்த்து முடிஞ்சோடனே காலையில் திருப்பி 6 மணி திறக்கணும், படுக்கணும். ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அப்போ தான் 1 வயசு ஆகலை. இப்போ பிள்ளையே பார்க்கணுமே, ராத்திரில கொயம் கத்திட்டு இருக்கோம், தூக்கம். ஏன்னா நான் ரோடி ஓடுறேன், ரோடி கான்ட்ராக்டு. நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். நான் ரோடி ஓடிட்டு தஞ்சுமலை வரைக்கும் போகணும். அப்போ நான் ரோடு வேலை செஞ்சது. ஓகே. போயிட்டு வரும்போது தூக்கம் வராது. இப்போது நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலை, நீங்களும் கடையை எடுத்துட்டீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறது எனக்கு தெரியல. இல்லை முடியும், நம்மளால் முடியும்னு நினச்சா எல்லாம் முடியும். இப்போ நம்மளை மதிக்காதவங்க நாளை போனால் இப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்களா, நாளை போனால் நம்மளை பார்ப்பாங்க, இப்படி கஷ்டப்பட்டவங்க இப்படி வந்துட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்க வாழ்கிறப்ப நம்ம வாழணும் அப்படி. அதனாலே முயற்சி பண்ணி உதவும் வந்தாச்சு. வந்து பட் அந்த முயற்சி பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த ஒரு கடையில் இதெல்லாம் இப்போ வந்து உங்கள் வியாபாரமும் பெருகிட்டுல? ஆமாம். அந்த பெருகினது வந்து இந்த கடையை எடுத்தோன்னே ஒரு 7 வருஷமாக ரன் பண்ணணும் இந்த கடையை, கடை. அப்போ 7 வருஷம் சென்று அப்போ சொன்னாங்க, ஒன்று கடை திறப்போம் நம்ம. அப்போ நான் வியாபாரம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா தூக்கி கடையில் ஓட்டுவாங்கள, எனக்கு வியாபாரம் தெரியாது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தான் கற்றுக்கிட்டோன்னே. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்றும் கடை தேடுவோம், நம்ம ஒன்றும் கடை திறக்கலான்னு. அப்போ கடையை தேடும் போது தான் இப்போ இதிலே முந்தவங்களே தேடுவோம். அப்போ ஒரு ஸ்வாலிமில் ஒரு கடையை பார்த்தோம். அப்போ இந்த கடை நல்லா இருக்குமா, நம்ம ஓப்பன் பண்ணலான்னு. அப்போ ஓனர்கிட்ட அடித்து கேட்டோம், கடை இந்தமாதிரி மினிமாக்க திறக்க போகிறோம், இந்த மாதிரி கடை சேவை கிடைக்குமான்னு. அது சரி முடியும்னாங்க. இத்தனை தேதி வாங்கன்னு சொன்னாங்க, ஒரு 2-3 நாள் சென்று வாங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் டிபாசிட் எடுத்துகிட்டு போனவங்க, இல்லை நான் கடை கொடுக்கல, நாங்கள் வேறு பிஸ்னஸ் கொடுக்க போகிறோம், கொடுக்க முடியாதுட்டாங்க. அப்போது சொன்னால் கடையை கொடுக்க மாட்டேட்டாங்களே, என்ன செய்யுது? அப்போ சொன்னாங்க, இல்லை மனசு தரவேணா, நம்ம வேறு கடை பார்ப்போம். வேறு கடை தேடி இருந்தோம். பக்கத்துலேயே இருந்த கடையை வர இருந்த கடையில் அப்போ சோப்லெட் கட்டிட்டாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல ஒரே கடை தான் இருந்துச்சு, பேப்பர் கடை இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், உங்கள்கிட்ட இங்கே கடையை திறக்கலாமான்னு. நல்லா தான் இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இடத்த வியாபாரத்தை பார்க்கணுன்னா நம்ம சேவை பண்ணணும். இந்த இடத்த எப்படி இருக்குது, ஆள் நடமாட்டம் எப்படி இருக்குது, எத்தனை மணிக்கு காலைல ஆள் வெளியாகுது, எத்தனை மணிக்கு காலைல காடிலாம் ஓய்வாக இருக்குது, நம்ம பார்க்கணும்.
அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், சரி பார்ப்போம் ஒரு மாதம் சேவை பண்ணணும் கடையை சேவை பண்ணிவிட்டு காலைல 6லேருந்து அது 12 மணி வரைக்கும் ஆள் நானும் மட்டும் நல்லா இருக்குது, காடி போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் இந்த இடத்த திறக்கலான்னு. அப்போ ஓனர் அடித்தோம், இந்த மாதிரி நாங்கள் கடை திறக்க போகிறோம், ஒன்று கடை நீங்கள் கொடுப்பீங்களா கடைன்னு. அப்போ என்ன கடை திறக்க போகிறீங்க? மினி மார்க்கெட். மினி மார்க்கெட்டா? ஓகே, நீங்கள் என்ன செய்யுங்க, நாளைக்கு வந்து பாருங்கள். நாங்கள் அப்போ நாளைக்கு வந்து போய் பார்த்தோம். அவர் சைனீஸ். அவர் பார்த்தோன்னே முதல் கடையெல்லாம் திறந்து கட்டினார். நார்மலாக எல்லாம் கடை திறந்து பண்ணால் ஒன்றுமே இருக்காது, வெறும் 2 ஒயர் தான் தொங்கும், நியூ ஷாப்பு ஒன்றுமே இருக்காது. அப்போ கடை திறந்துக்கிட்டு இப்போ அவர் சொன்னார், இப்போ நான் கடையை கொடுக்குற பிரச்சனை இல்லை, நான் கடையை கொடுத்து நீங்கள் கடையெல்லாம் செஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு சாத்திட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வியாபாரம் நான் இதாகிடும். ஏன்னா இந்த இடத்த மஜு ஆக்கணும்னா கடை நிறையா வந்தால் தான், ஒரு கடை திறந்தால் தான் மற்றவங்க பார்த்து வேறு கடை திறப்பாங்க. அப்போ ஓகே எங்களாம் முடியும். நான் சொன்னால் நாங்கள் 1 கடை வச்சுருக்கோம், ஒரு 7 வருஷமாக அங்கே இடத்துல வியாபாரம் பண்ணுறோம். எங்கே நாங்கள் இந்த முத்தவங்கள தான் இருக்கோம், சரி கடையை பார்க்கலாமா, நீ வாங்க. நாங்கள் மாநாடு பார்த்தாரு, கடையை பார்த்துட்டு ஓகே இப்போ மாநாளே டிபாசிட் கட்டிட்டு சாவி கொடுத்தாரு. ஓகே நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணும்போது 1 மாதம் எங்கள் சேவை வேணாம், நீங்கள் ஜனவரி பண்ணி கடையை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நார்மலாக நான் ஜனவரி பண்ணுறதுக்கு எல்லாம் 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதம் இருந்து 3ஆம் மாதம் 1ஆம் தேதி 3ஆம் மாதம் 20 சொன்னோம். 2ஆம் மாதம் எங்கள் பேரில். இப்போ என்ன பேர் வைக்கிறாங்க, நான் சொன்னோம் இந்த பேரே வச்சிடலாம்னு. அப்போ நான் சொன்னேன் நம்ம 4 பிள்ளைங்களுக்கு நம்ம பேரே வச்சுருவோம், என்ன பேர் வைக்கிறாங்க. நான் சொன்னேன் என் பேர் முதல் எழுத்து RELY அப்படி வச்சிடலாம். மக பேர் லாவணியா, என்ன 2வது பிள்ளை மக பேர் யஸ்வினி. ஓகே ரேலின்னு வச்சுருவோம். பேர் அழகாக இருக்க, வேறு மாதிரி இருக்குல்ல பேர், ரேலி மினி மாடி வச்சுருவோன்னு. அப்போ ரேலி மாடி அப்படி அமைஞ்சிது கரெக்டாக. ஓகே ஆக்சுவலி அந்த பிஸ்னஸ் வந்து அந்த லாட் வந்து நம்ம சேவாக்கு தான் எடுத்தோம். அந்த ஒரு கடை திறக்கும் போது அதுக்கப்புறம் 1 வருஷம் அந்த வியாபாரம் பண்ணினோம். பண்ண பிறகு 1 வருஷம் கழிச்சு நான் அந்த ஓனர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த கடையை நம்ம வாங்கிக்கலாமான்னு. முடியாது, பிகாஸ் திங்காட்னால ஒரு போர்ஷன் மட்டும் விற்க முடியாது, வாங்கினா ஒரு இடம் வாங்கணும், பட் விற்கல. சரி மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம், நான் பக்கத்தில் லாட் விற்கிறேன், அது வந்து திங்காட்டோட நீங்கள் அதை வாங்குங்க. ஸோ அதை சரி ப்ரொசீட் பண்ணுங்க சொல்லிட்டு லோன் போட்டு அந்த கடையை வாங்கினோம். ஓகே அந்த கடை வாங்கி 1 வருஷமாக இருந்துச்சு, சும்மா தான் இருந்துச்சு. இப்போ நான் யோசித்தேன், சும்மா இருந்து நம்ம பேங்க் காசு கட்டிக்கிட்டு இருக்கோமே, ஒய் நாட் நம்ம இந்த கடையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 ஆக்கிடலாம். ஸோ அந்த வேலையை 1 வருஷத்துலேயே நாங்கள் அந்த வேலையை ஆரம்பித்தோம். அந்த பிஸ்னஸ் அந்த கடையை திறந்து ரெனோவேஷன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த வரைக்கும் அந்த கடையை திறக்கும் போதும் எங்கள் மாமியார் கையில் மொதல் காசு வாங்காமல் எந்த வியாபாரமும் நான் திறக்க மாட்டோம். அவங்க கையில் 500 ரூபா வாங்கி அவங்க காலில் விழுந்து தட்டு எல்லா பிஸ்னஸும். நாங்கள் 3 கடையை திறந்து 4 கடை திறந்ததும் என் மாமியார் அவங்கள்ட்ட காசு வாங்கிடுவேன். நீங்கள் காசு போடுங்க. அந்த காய் அவங்க கொடுத்த 200 500 அந்த காசு எடுத்து தான் டிபாசிட் காசு கட்டுவேன். இதில் வந்தது தான் நாங்கள் அது ஒரு சென்டிமெண்ட்டே ஆயிடுச்சு. எங்கள் எது வாங்கினாலும் காடியா வீடா எது வாங்கினாலும் எங்கள் மாமியார் அவங்க கொடுக்கணும். அவங்க கொடுத்தா தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். ஓகே இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே உங்களோட மினி மார்க்கெட் வந்து என்ன கான்செப்டில் இருக்குது? நீங்கள் எல்லா ஜாமான் வைக்கிறீங்களோ அந்த ஜாமான் அங்கே இருக்கும். சிமெண்ட் போட போகிறீங்க, சிமெண்ட்டுக்கு வேண்டிய ஜாமான் டூல்ஸு எல்லாமே இருக்குது. ஜாமாவும் இருக்குது, பைப்பிங் வேலை செய்வீங்க, பைப்பிங் ஜாமான் இருக்குது. ஒயரிங் ஜாமான் வாங்குவீங்க, ஒயரிங் ஜாமான் இருக்குது. ஓகே செலவு ஜாமான் எடுக்க போகிறீங்களா எல்லாம் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் செட்டை சப்பாத்தி வாங்க போகிறீங்களா அது ஒரு செட் இருக்குது. ஓகே இப்போ மேமா இருக்காங்க சாப்பாடு கூட நாங்கள் அவங்களோட ஐட்டம் நம்ம என்ன பார்க்குறீங்க நெஸ்கேஃபி அவங்க க்ரீம் பார்க்குறேன் என்ன ஜாமான் நாங்கள் மலேசியாவில் பார்க்குறோமோ அவங்க ஜாமும் அங்கே இருக்குது. ஏன்னா நான் போய் ஒரு இடம் வாங்கிட்டு வருவேன். ஓகே இங்கேயும் போயிட்டு பின்ன போயிட்டு வாங்கிட்டு இப்போ நாங்கள் ஓகே. ஸோ அந்த வெளியூர்காரங்க ஜாமான் எல்லாமே இருக்குது. அங்கே ஒரு 100 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபேக்ட்ரிஸ் பக்கத்துலேயே நிறைய இருக்குல்ல, பசபுரம் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்பட்ட ஜாமாவும் நம்ம கடையில் தனியாக கேட்க ஆரம்பித்தோடனே நம்ம நினச்சோம் ஸோ இது ஒரு பிஸ்னஸ் ஆகலாம். லிட்டர் பை லிட்டர் எங்கெங்கே எடுத்துக்கிட்டு இருந்தது நம்ம இப்போ ஹோல்சேலர் பின்னைங்களை போய் எடுத்து வந்துடும். நாங்களே சொந்தமாக போய் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 கடை இருக்குது. ஒன்று வந்து முதல் கடை, இப்போ புதுசாக 5 வருஷமாக அங்கே ரன் பண்ணிட்டு இருக்க இன்னொரு கடை. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் இருக்கீங்க? அப்போ இவங்க சொன்னாங்க ஒன்று கடை திறக்க. நான் சொன்னேன் முடிவு கடை திறக்கலான்னு. அப்போ நமக்கு அந்த அனுபவம் இல்லை. இப்போ நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க முடிவு கடைனா ஆள் வேணும் கரெக்டாக. ஆமாம், ஒன்று நம்மளுக்கு நம்ம சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே வாழ்த்துக்கள். இப்போ இந்த மாதிரி மினி மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து இன்னொருத்தவங்க ஆரம்பிக்க போகிறாங்க, சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை புதுசாக வியாபாரத்துக்கு வரவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் எஸ்பெஷலி நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த வியாபாரத்தில் இருங்க அப்பா கூட, நீங்களும் வந்து ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வேற ஒரு தொழிலில் இருந்து ஒன்றுமே தெரியாமல் இன்னொரு பிரான்ச் திறந்து அந்த பிரான்ச்சை வந்து 3 ஷாப்லோட எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ புதுசாக இந்த லைன் ஆஃப் பிஸ்னஸ்க்கு இல்லை ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சும்மா வீணாக ஆர்வம் முடியாது, ஆர்வம் இருக்கணும். பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இருந்தால் கண்டிப்பாக நான் எங்கள்கிட்ட வந்து கேட்டாலும் நாங்கள் அந்த ஹெல்ப் செஞ்சு கொடுப்போம். அந்த இடத்துல வந்து ஒன்று அந்த வேலையை பற்றி நுணுக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி இருப்பாங்க, வருவாங்க, சில பேர் டென்ஷனாக இருப்பாங்க, சில பேர் நம்மள்ட்டே கத்துவாங்க. ரொம்ப பொறுமை வேணும். இந்த பொறுமை இருந்துச்சுன்னா எதுவும் சாதிச்சிடும். ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா 10 வருடம் நம்ம ஒரே மாதிரி இல்லையே, ஒரு கஸ்டமரும் வேறு வேறு இருப்பாங்க. பட் இந்த மினி மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய மினி மார்க்கெட்ஸ் இருக்குது, பெரிய செயின்ஸும் இருக்குது, அதாவது நிறைய இடத்துல திறக்கிற மாதிரி செயின்ஸ் இருக்குது, ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்லும் நிறையா இருக்குல்ல. ஓகே, பிகாஸ் என்னோட கடையில் எல்லா ஜாமானும் இருக்கிறவங்க, ஸோ கஸ்டமர் வந்து ஒரு ஜாமானோட போக மாட்டாங்க. ஓகே, ஓவரால் ஷாப் பண்ணி தான் போவாங்க. அவங்க பூந்து வர்றதுக்கு, ஒரு கடையில் பூந்து வர்றது சுற்றி வர்றதுக்கு அவங்க எல்லாம் நம்ம இந்த ஜாமான் மறந்துட்டுமே, இந்த ஜாமான் எடுத்துருவாங்க, இந்த ஜாமான் எடுத்து இந்த வரும்போது ஒரு ஜாமான் வாங்க வருவாங்க, போகும்போது 4 ஜாமான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்போ வியாபாரங்கள் எஸ்பெஷலி இந்த மார்ட் பிஸ்னஸ் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆப் வழியாக வந்து இப்போ நிறைய பேர் ஷாப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா உங்கள் கடையில் ஆன்லைனில் ஷாப் பண்ணுறது? நாங்கள் அது இப்போ வட்டாரத்துலேயும் வந்து வந்துட்டு, ஸோ மேபி அது எதிர்காலத்தில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப கன்வீனியன்ட் மக்களுக்கு. இன்னொன்று வந்து நீங்கள் பேக் பண்ணி வச்சுட்டுனா ஒரு ஆள் வந்து பிக்கப் பண்ணி அங்கே போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் வந்து உங்களுக்கு கேஷ்லெஸ்ஸாக வந்துடும். பட் சில சமயம் வர முடியாதவங்களுக்கு நாங்கள் கூட டெலிவரி பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ அவங்க வந்து இப்போ வயசானவங்களாம் வந்து வீட்டு ஜாமான் எடுப்பாங்க, உடனே ஜாமான் ஆர்டர் பண்ணி போயிடுவாங்க. அப்போ நான் செய்வேன், நீங்கள் வீட்டு போங்க, ஒரே நானே ஏற்றி ஆக்கி விட்ருவேன். வருவாங்க நடந்து வருவாங்க பாருங்க. சில்ட்ரன்ஸ் வந்து அவுட் ஸ்டேஷன் இருப்பாங்க, கேள் அந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ கேள்லேருந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிடுவாங்க, நாங்கள் போய் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்பிடுவோம். பேரண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதாவது டெலிவரி வந்து அவுட் ஸ்டேஷன் இருக்காங்க, அவங்க ஸோ அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. ஓகே, இன்கேஸ் எமர்ஜென்சி ஒரு 200-300 ஜாமான் நியர்பை நாங்கள் போய் அனுப்பிடுவோம். நீங்களே அனுப்பிடுவோம். அது மாதிரி நிறைய இருக்குது. ஜாமான் பில்லாம் போட்டு வைக்கிட்டு நாங்கள் வீட்டில் கொடுத்துருவோம். ஓகே, ரைட். ஸோ அவங்க ஆன்லைன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல? ஐ மீன் உங்கள் கடையை பற்றி விவரங்கள் தெரியணும்னா அங்கேயே இருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஆர்டர்ஸ் இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்குறோன்னா பார்த்துக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என் கடை வந்து ஜலான் லஹாட்டில் இருக்குது. எங்களை கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் 05-205-8042. ஓகே, சரி. ஸோ உங்களை தொடர்பு கொள்ளனா உங்கள் யாராச்சும் அர்ஜென்ட்டாக ஏதாவது ஆர்டர்ஸ் இப்போ வட்டாரத்தில் தேவைப்பட்டுச்சுன்னா முடிஞ்ச அளவு கிட்டே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் ஹேண்ட் டெலிவரி பண்ணிடுவீங்க. இன்னொன்று வந்து உங்கள் கடை வந்து 24 hours. ஸோ 24 ஹவர்ஸும் வந்து இப்போ வட்டாரத்தில் உங்களுக்கு வந்து செலவு ஜாமான் வேணும், அதாவது ப்ரொவிஷன் ஸ்டஃப் உங்களுக்கு வேணும். அது தவிர்த்து எலக்ட்ரிக்கல் திங்ஸ்லேருந்து பாத்ரூமுக்கு தேவையான விஷயங்கள், கான்ட்ராக்ட், நம்ம சிமெண்ட், ஸோ ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ 24 ஹவர்ஸும் அவங்க கடை திறந்துருக்கும். ஸோ எந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க கடைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம், வாங்கலாம். ஓகே, இந்த கடையின் வெற்றி, உங்களுடைய வெற்றி வந்து அதோட பிரதிபலிப்பு வந்து இந்த 2024ஓட CEO ஆஃப் தி இயர் அவார்ட் ஃபார் பேராக். இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் நினச்சி பார்க்காதது ஒன்று, எங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. ஓகே, கேட்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிரமம் பாராமல் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.